தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாக்கியங்கள். பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். அப்போ மோசேயுடைய அதிகாரம்தான் யாரும் நீங்களும் நானும் பெற்றிருப்பது. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும், சமுதாயத்தில் ஒவ்வொரு மகனும் மகளும் மோசேயுடைய அதிகாரம் என்பதை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பது. அப்படி என்றால் தெய்வ காரியங்களை பற்றி, தெய்வ விசுவாசத்தை பற்றி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவ்வாறு மற்றவங்களை கற்றுக் கொடுக்கிற சமயத்தில் நாம் என்ன கற்றுக் கொடுக்கின்றோமோ அதை நீயும் நானும் கடைப்பிடிக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. இங்கே வார்த்தை என்ன கூறுகிறது? அவர்கள் என்ன கற்றுத் தருகிறார்களோ அதை நீங்கள் கடைப்பிடிங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். காரணம், அவர் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். உதாரணம், அப்பன் சொல்கிற வார்த்தை பிள்ளைக்கு குடிக்காதே என்று சொல்வான், ஆனால் அப்பன் குடித்து கொண்டிருப்பான். அப்போ அப்பன் சொல்கிற வார்த்தையை நீ கேட்டுக்கொள், ஆனால் அப்பன் செய்கிற மாதிரி நீ செய்யாதே. இதுதான் நான் பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை நாம் சொல்கின்ற போது அவன் ஒழுங்கா, இவன் ஒழுங்கா, இவன் ஒழுங்கா, மற்ற இல்லாமல் நான் ஒழுங்காக இருக்கிறேனா என்று சிறிது பார்ப்போம். அப்போ மற்றவர்கள் எனக்கு தருகிற அட்வைஸோ, மற்றவர்கள் எனக்கு தருகிற அறிவுரையோ, அந்த அறிவுரை கேட்டுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்டு அவன் அதுக்கேற்று வாழ்கிறான் இல்லையோ ரெண்டாவது விஷயம். ஆனால் நான் அந்த அறிவுரை கேட்டபடி வாழ்கிறேனா, அந்த அறிவுரை எனக்கு நன்மை தருகிறதா, நன்மை தருது என்றால் சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்படைய வாழ்க்கையை நம்ம வாழ பார்ப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, யார் எப்பேற்பட்ட அறிவுரை தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை எனக்கு தந்தரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.